ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கேப்ரியல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு நகரமே பார்த்தீங்கன்னா அமானுஷ சக்தியால இருள் சூழ்ந்து இருக்கு. அதுல இருக்க ஒரே நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவரு எதனா பண்ணி அந்த நகரத்தை இருள்ல இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு போராடுறாரு. அதுக்காக அவர் என்னென்ன விஷயம்லாம் பண்றாரு, கடைசியில் அதை அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் ஹீரோ கேரக்டர் தவிர யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படம் மட்டும் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல செலவு பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்துரும். இந்த படம் என்னதான் 2007 வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். சினிமோட்டோகிராஃபில ஓகேவா தான் இருக்கு. ஆனா அந்த கலர் டோன் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அங்கங்க ஒரு சில போர்ஷன் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. இவங்க என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.